வெல்கம் டு தி எவர்மைல்ஸ் அட்வென்ச்சர். நேற்று நான் வண்டர்லா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைமில் வண்டர்லா போகிறது வந்து ஒர்த்தா, சேஃப்டியா, ரைடுலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திங், நாங்கள் வந்து 3 to 4 ரைடு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுவே ஒரு லாங் டைம் ஆயிடுச்சு. 5 minutes to 15 minutesல போகிற எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா 40லேருந்து 1 hour 30 minutes அந்த மாதிரி கிட்ட டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. கியூலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. வண்டர்லாவில் வந்து அப்பாலஜி ஆஃபர் லெட்டர் அமைச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நான் டிக்கெட்டை வந்து திருப்பி உங்களுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம், மறுபடியும் இந்த ரைடு வந்து நீங்கள் March 31 எப்போ வேணால் வரலான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுலயே தெரியுது தெர் வாஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் இன் வண்டர்லா. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அங்கே எங்கேயுமே ப்ராப்ளமே எதுவுமே இல்லை. ஸ்டாஃப் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் பொலைட்டாக இருந்தாங்க. பட் வந்து அவங்க எல்லாருமே டென்ஸ்டாக இருந்தாங்க. ஏன்னா ரைடு எல்லாமே ஸ்டாப்ட் ஆயிடுச்சு. இந்த இஷ்யூஸ்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்னுடைய ஃபைனல் ஹானஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடுக்கு வந்து 10க்கு 8, த்ரில் ரைடுக்கு வந்து 10க்கு 5. ஏன்னா இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால, ஈவன் மழை வேற ஜாஸ்தி, அதனால நிறைய ஸ்டக் ஆச்சு. அதுக்கப்புறம் டைம் அண்ட் கியூ மேனேஜ்மெண்ட் இதுக்கு வந்து 10க்கு 6, ஃபேமிலி அண்ட் ஃபன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8. ஸோ வண்டர்லா ஓவரால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 என்னோட ரேட்டிங்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.